என்ன அமைதி இருக்கீங்க? என்ன அப்படி பண்ணுறீங்க? ஹலோ கைஸ். பையனை பற்றியா? பையனை தானே, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் டிஜே. நான் உங்கள் சிவேந்திரன். நான் உங்கள் ஷாம்லு. நான் உங்கள் நூர். நான் உங்கள் கிஷோர். என்னடா இப்போ 2 பேர் 3 பேரோட 3 பேர் 5 பேரோட வருதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு 5 பேர் சம்மந்தப்பட்ட இதுதான். ஐ மீன் எல்லாமே சம்மந்தப்பட்டிருப்போம். ஸோ இது உங்கள் லோ பட்ஜெட். ஸோ இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய்களை பற்றி நம்ம பேச போகிறோம். எங்கள் லைஃப்பில் சில நடந்த ஹாரரான விஷயத்தை பற்றி பேசிப்போம். எஸ், திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டும் சரி, இல்லை எங்களுக்கு பர்சனல் நடந்தது சரி, எல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இருக்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ கடைசி வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ யார் எந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம நடந்தது எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கும். பர்சனல் ஃபர்ஸ்ட். உங்கள் லைஃப்பில் ஏதாவது இந்த மாதிரி பேய்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை உங்களுக்கு பேய் பிடிச்சி, இல்லை உங்களுக்கு பேயை பிடிச்சி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேய்கள் சம்மந்தப்பட்ட நடந்திருக்கா? வைக்க பிடிங்க. ஓகே, எனக்குன்னு பர்சனலாக வந்துட்டு பேய்லாம் வந்துட்டு ஜஸ்ட் எவ்ரி ஒன் பார்க்கறது தான். சம்டைம்ஸ் அவங்க நம்ம நேராக பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேயினை நம்புறீங்க? நான் நம்புறேன். நம்ம நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. அதே இது வரைக்கும் இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம பார்த்ததுக்காக நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது நம்மளே வேணையை போய் தேடிக்கிட்டது அதானே சொல்லிப்போம். இப்போ சொல்லுங்க, எல்லாருமே நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ வந்துட்டு நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம எல்லாத்துக்கும் பட்டது. அது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸு, அது கடைசி. ஓகே, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு இடத்துல இருப்போம், நம்ம மட்டும்தான் இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், நம்மளுக்கே தெரியாமல் யாரும் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓல்டு பில்டிங், மேபி நம்ம ஸ்கூல் திடீர்னு வந்துட்டு நம்ம வெள்ளையாக ரொம்ப சம்டைம்ஸ் வந்திருப்போம். அப்போ வந்து நம்ம மட்டும்தான் இருப்போம், ஆனால் சில சத்தம்லாம் கேட்கும். ஏன்னா அது வந்து அந்த இடத்தோட இது, அந்த வைப் சரியில்லை. ஆமா, வைப் சரியில்லை. சம்டைம்ஸ் நம்ம மனப்பிரமையா இருக்கலாம், சம்டைம்ஸ் அது ரியலா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. லைக் அந்த மாதிரி நிறைய எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், பார்க்குறவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு என்னோட ஸ்கூல் மேட்ல அவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு பேய் கதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு மிலிட்ரி பர்சன். ஏன்னா என்னோட இது வந்துட்டு மிலிட்ரி சம்பந்தப்பட்டது. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, மிலிட்ரி தான் வந்து அஸ்கா கேம்பிங் தான் போவாங்க. ஸோ அஸ்கா கேம்பிங் போகிறதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, என்னது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எதுவும் சென்டோ பண்ணிடாதீங்க, ஏன்னா இது வந்து ஜப்பான்கார அஸ்கார் வந்துட்டு சண்டை போட்ட இடம், நீங்களும் சென்டோ பண்ணிடாதீங்கன்னு. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சப்போஸ் கேம்ப் 3 நாள் கேம்ப் பண்ண வேண்டியது. ஸோ வந்து கன்லாம் எடுத்து வந்துருக்காங்களா. ஸோ வந்து அவங்க கேம்ப் பண்ணிட்டாங்க, எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நபர் வந்துட்டு அந்த இடம் ஒரு காடு. ஸோ அந்த காட்டில் வந்துட்டு ஒரு கத்தானா, அதாவது கத்தி, அந்த கத்தானா வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கட்டானா வச்சு ஒரு மரத்துல அப்படி போய் விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க கத்தியா வச்சு தெரியல. தெரியுமா உங்களுக்கு? கட்டானா அது ஜஸ்ட் கத்தி, கட்டானா கத்தி. ஸோ அது வச்சு விளையாண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அந்த ஃபயர் வுட்லாம் இருக்குல்ல, அது வந்து கொலை பண்ண போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸ்பிளிட் அப் பண்ணும்போது ஒரு ஆளோட கன் மேகசின் இருக்குல்ல, அது வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவர் ட்ராப் ஆயிட்டு அதை தேடிட்டு இருக்கும் போது வந்துட்டு அவரை மாதிரியே அவர் மின்னுக்கு வந்துட்டு ஒரு உருவம். அவர் லைக் நான் இங்க இருக்கேன்னா என் மின்னுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் ஹேரியா ஒரு மாதிரியா உருவம் மட்டும் தான் அவரோட. அவர் வந்துட்டு பார்த்து மிமிக் பண்ற மாதிரி, அவரை மாதிரி ட்ரை பண்ற மாதிரி. ஸோ வந்துட்டு மரத்து மேலே ஏறிடுச்சான். அவர் சொன்னாரு, மரத்து மேலே ஏறிட்டோன்னே இவர் வந்துட்டு கன் எடுத்து என்னது த்ரெட்டன் பண்ண பார்த்தாராம். அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு காணா போயிட்டு திருப்பி கண்ணு முன்னாடி வந்து காணா போயிடுச்சான். கூட ஆள் இல்ல, ஏன்னா எல்லாம் பொறுக்க போயிட்டாங்கல்ல. வேறக்கு பொறுக்க போயிட்டாங்க. அந்த டைம்ல சில பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பல வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்குலாம் தெரிய வரும். கதை அப்படி காப்பிரைட் அவர்கிட்ட வாங்கணும், அவரோட கதை நீ பேசி பரவாயில்ல, ஒரு 5 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை. யாரு பேச போறா? ஓகே,
ஸோ என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஹாஸ்டலில் தானே இருக்கேன். ஸோ காலேஜ் சொன்னால ஹாஸ்டலில் இருக்கல. ஓகே, நிறைய வீடு நான் மாறினேன். ஓகே, இதோட வைக்க இது 3வது வீடுன்னு. இப்போ நான் அந்த ஹாஸ்டலில் தான் இருக்கேன். ஸோ அந்த ஹாஸ்டலில் வந்துட்டு நான் போகும் போதே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. போச்சு இருக்கு இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு பேசிக்காக ஒரு விஷயம் தெரியும், அது ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அது ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி. ஸோ எனக்கு அது ஃபீல் பண்ணிச்சு. 10க்கு வந்துட்டு உப்புலாம் வச்சிருக்க எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. உப்பு வச்சு மஞ்சள் தண்ணி தெரிச்சு ஹாஸ்டல்ல உள்ள ஆளுங்க அது பேட் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு உப்பு மஞ்சள் தூள் அப்ப இந்த எலுமிச்சலாம் பேட் ஸ்பிரிட்ஸை வந்து விலைக்கு வரும்னு சொல்லுவாங்க, ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சூப்பர் இருக்குல்ல. ஆனா அது ஒரு நம்பிக்கை மாதிரி. ஸோ அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, அங்கே போயிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே லைக் அந்த டைம் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இது கனவு மாதிரி வந்துச்சு. அதாவது வந்துட்டு ரூம்மேட் பக்கத்தில் 2 ஷேரிங் ரூம். ஸோ பக்கத்தில் ரூம்மேட் படுத்திருக்காங்க, நான் இங்கே படுத்திருக்கேன். எனக்கு கனவு வந்துச்சு. எப்படின்னா வந்துட்டு ரூம்மேட் வந்துட்டு யாரும் நோண்டுற மாதிரி இருந்துச்சு. நோண்டிட்டு என்கிட்ட வந்துட்டு காதில் வந்து கிச்சு பண்ணுற மாதிரி. நானும் அது கையை தட்டி விட்டேன். பூசுது ஏன் நோண்டின்னு சொல்லி பார்க்க யாருமே இல்லை. முடியல. அது லிட்டரலி அந்த விரலையே தொட்டு இது பண்ணி விட்டேன், விளக்கி விட்டேன். ரசம் தெரிஞ்சு கை வச்சுன்ற வச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சில விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது கடைசியில் தான் தெரியும். அதனால அந்த பயத்தினால நான் சாமி பட்டு தூங்கிட்டேன். செகண்ட் டே வந்துட்டு லைக் ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்போதான் வந்துட்டு என்னோட ரூம்மேட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் ஒன்று இருக்கு. ஓகே, ரூம்மேட்டோட பிஓபியில் பார்க்கும்போது வந்துட்டு அவங்களும் எனக்கு முன்னுக்கு வந்தவங்க. ஸோ அவங்களாம் என்ன பார்த்துருக்காங்கன்னா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ஆரம்பத்தில் வரும்போதுலாம் வந்துட்டு கதவு தட்டுறது லைக் அங்கங்கே உருவம் நிற்க அந்த மாதிரி தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரீமாக ஒரு வாட்டி என்ன நடந்திருக்குன்னா ரூம்மேட் சொன்னாங்க, இந்த காலிங் பெல் வந்துட்டு அடிச்சிருக்கு வீட்டில். காலிங் பெல் அடிச்சிருக்கு, நின்றுட்டு மறுபடியும் அடிச்சிருக்கு, இப்போ கொண்டு வந்து மறுபடியும் அடிச்சிருக்கு. ஸோ சும்மா அடிச்சிருக்கிற வயசு அவங்க என்ன வச்சுட்டாங்க, கோவத்தில் போயிட்டு கதவு திறந்து பார்த்துருக்காங்க. அந்த உருவம் வெளியே நின்றுருக்கு, கருப்பு உருவம் மாதிரி பொம்பளையாள். ஸோ அதுலேருந்து வந்துட்டு அந்த வீட்டில் எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஓகே இது இருக்குது. ஆனால் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, அப்பப்போ வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் அது இருக்கா? இருக்கு. அப்போ ஒரு டைம் வந்துட்டு நைட் ஆயிடுச்சு, ராத்திரி மணி 3 ஆயிருக்கோல. அப்போ நான் வந்துட்டு எனக்கு சரியாக தூக்கம் வரல. எனக்கு அப்படியே சந்தேகம் வந்துச்சு, ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோ நேரம் முடிச்சிருக்க ஆள் இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் தூக்கம் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ரொம்ப நேரம் தூக்கம் வர மாதிரி சொல்லிட்டு நானும் மேபி தூக்கம் வரல தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ரூம்மேட் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரூமில் படுத்தாங்க. படுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து இருங்க போன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நான் டிக்டாக் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இருட்டு லைக் ரூம் ஃபுல்லாக இருட்டு. என்னோட ஃபோனோட லாம்பு மட்டும் மூஞ்சி அடிச்சிட்டு இருக்கேன், அந்த ஸ்க்ரீனோட லாம்பு. எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சு, ஓகே பக்கத்தில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன், இப்படி திருப்பிட்டேன். ஸ்க்ரீன் திருப்பி பார்த்தேன், பக்கத்தில் உள்ள வீட்டில் ஒன்றும் இல்லை. ஓகே, மறுபடியும் நான் பாட்டு வச்சிருந்தேன். 2வது வாட்டி ஃபீல் பண்ணி பார்த்தேன் இல்லை. 3வது வாட்டி இப்படி திருப்புறேன். என்னோட பக்கத்தில் உள்ள வீட்டில் வந்துட்டு ஒரு பொம்பளை உருவம் படுத்திருக்கு, கருப்பு உருவம். அது ஒரு மாதிரி திரும்பிட்டு இப்படி படுத்துருச்சு. ஸோ அந்த கருப்பாக ஃபேஸ் பண்ணிச்சு. அது எப்படியா நீங்க திரும்பி பாக்குறது மனசு வருது? ஏன்னா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சுன்னா, ஓ ரூம்மேட் வந்துட்டாங்க போல. அப்புறம் யோசிச்சேன், எந்த செகண்ட் வந்துருப்பாங்க, நான் டிக்டாக் பார்த்துட்டு இருக்கேன், எப்படி வந்துட்டு ரூம்மேட் வருவாங்க சொல்லிட்டு மறுபடியும் முதுவா திருப்பி பார்த்தேன், ரூம்மேட் அதுன்னு. அந்த உருவத்தை பார்த்தோன்னு யோசிச்சேன், இல்லை இது பார்க்க ரூம்மேட் மாதிரி இல்லை, இது பொம்பளையில் வருவோம். டக்குனு திருப்பிட்டு என்ன செஞ்சேன், ஃபோன் அடிச்சிட்டேன் அந்த ஸ்க்ரீனை. ஏன்னா எனக்கு பயம் வந்துச்சு, மறுபடியும் திறந்து கிட்ட வந்துச்சுன்னா. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பெட் இங்க இருக்குன்னா பக்கம் இங்க பெட் இருக்கு. ஸோ இங்கதான் சார்ஜர், அது நடுவில் சார்ஜர். ஸோ அது முன்னுக்கு தான் நான் போய் சார்ஜர் போடணும் என் போனை பார்த்துட்டு. ஐயோ கடவுளே மூஞ்சி முன்னுக்கு வந்துடக்கூடாது கடவுளே சொல்லிட்டு போட்டு அப்படியே செவத்து சைட் பண்ணி திரும்பி. அதுக்கப்புறம் ரூம்மேட் வந்துட்டேன். கரெக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு ரூம்மேட் வந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த வரும் அங்கே இல்லவே. அது நீங்க எதுவும் ஆக்ஷன் சொல்லுவீங்க? ஒன்னே ஒண்ணுதான். ஆக்சுவலி வந்துட்டு களிமண் இருக்காங்களே, ஸோ அவங்களோட கனி இருக்குல்ல, அதை எடுத்து அந்த வாசி கொஞ்சம் சேஃபா இருந்துச்சு. அதுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் மேத்ஸ் இங்கிலீஷ் படுத்துக்கிட்டேன். அதோட அப்பதான் எனக்கு தூக்கம் வந்துச்சு சொல்ல போனா. இப்போ டிஸ்டர்ப் இல்லை, இப்போ குறவாயிருச்சு. ஓகே, இது உங்க லைஃப் நடந்ததா? யாரு நீங்க சொல்றீங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு மெயினா ஹாஸ்டல்ல நிறைய நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு நைட்ல நான் வந்து ஒரு குரூப்போட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்டல் வந்துட்டு என் ரூம்மேட் வந்து ஹாஸ்டல் ரூம்ல தான் இருந்தாரு. ஸோ வந்து ரூமை திறந்து லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு படுத்துலான்னு சொல்லிட்டு ரூம்மேட்ல பேசிட்டு இருந்தேன், கதுக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். தூரத்துல எவனோ ஒருத்தன் பேய் பிடிச்ச மாதிரி கத்துனான். ஓகேவா, உடனே என் ரூம்மேட் எவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல, நான் ஜோக் பண்ணிட்டு இருந்தோம், எவனுக்கும் பேய் பிடிச்சிருச்சு போல அப்புறம் தான் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெளியே எட்டி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் என் ஷாம்பு போட்டல் துண்டெல்லாம் எடுத்துட்டு பாத்ரூம் குளிக்க போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அந்த சைடு பாத்ரூம்ல ஓகேவா, அவன் எங்க கூட தான் வந்துருந்தான். ஸோ அவன் போயிட்டு கை கழிட்டு அவன் ரூமுக்கு போகும்போது அவன் பாத்ரூம் பார்த்தேன், நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிக்கிட்டேன், கேட்கலாம் வந்துடுன்னு சொன்னான். அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன், எவனை கத்துறாங்க பார்த்தியான்னு.
ஸோ அவன் சொன்னான் இதெல்லாம் அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல அதான் கத்துறான்னு சொல்லிட்டு அவன் சொன்னா நானும் ஜோக் பண்ணிட்டு இருந்தேன் பேய் பிடிச்சி கத்துறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஜோக்கை சொன்னேன் வந்த பேய் பொம்பளை பேயா இருந்தா ஜோக்கா இருக்கும் அப்போ கூட பத்தியா அப்படியே அது டக்குன்னு ஒரு ஜோக் இது வருண்டான்னு சொல்லிட்டு அவன் ரூம் போயிட்டான். அப்புறம் நான் வந்து குளிக்க வந்து பாத்ரூம் போயிட்டேன். ஆக்சுவலி ஸ்டாலா தான் இருக்கும். இந்த சைடு வந்து குளிக்கிறோட இந்த சைடு வந்து பாத்ரூம் போயிடணும். குளிச்சிட்டு இருக்கேன். அவன் வந்து போயிட்டு அவன் போனதை நான் பார்த்துட்டேன். ஏன்னா அவன் போன பிறகு தான் நான் பாத்ரூம் போனேன். போயிட்டு துண்டை மாட்டி வச்சுட்டு தண்ணியை திறந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். லிட்டர்லி ஒரு சின்ன மலைகள் ஷப்பா ஆவான்னு என்னமோ ஒரு மிளைகள் சின்ன மிளைகள் அந்த மாதிரி கேட்ட சவுண்ட் கேட்டுச்சு. டப்புன்னு கேட்டோன்னே மேல பத்தி ஷப்புன்னு 2 வாட்டி கேட்டேன். ஏதோ இது ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி ஆயிடுச்சுலா. அந்த ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா மேல இருந்து எட்டி பார்க்கலாம் தானே, ஏதோ ஒரு உருவம் எட்டி போகுது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேல பக்கம் அப்ப கொஞ்சம் மேல ஓகே. அப்புறம் ஒரு மாதிரி அஞ்சு உடம்பு சவுக்கரை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, சத்தம் கேட்டோடனே ரெண்டு வாட்டி கேட்டேன். ரிப்ளை வரல. கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன். டக்கு உடம்புல இருக்குது இந்த தண்ணி ஊற்றி சவுக்கனா போட்டு டக்குன்னு துண்டை கட்டிட்டு கரெக்டாக வெளியே போறேன். வெளியே போகும்போது என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒன்னொருத்த வந்து கிராஸ் பண்ணி அவன் ரூமுக்கு போயிட்டு இருந்தான். அந்த சைடு நடுவில் ஒரு கேப்பு, அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தான். இன்னொருத்த வந்து அப்பதான் கேபில இருந்து வரான். கேபில வந்து படி ஏறிட்டு இருந்தான். 2 பேர்த்து கூப்பிட்டேன். டேய் எங்க 2 பேரும் எங்கிட்ட வச்சலான்னு இருக்கீங்களான்னு. இல்லைன்னு அவன் மூஞ்சிலே தெரிஞ்சு அவங்க சீரியஸ் சொல்றாங்கன்னு. இல்லடா நான் எதுவும் பண்ணல. இல்லைன்னா அவங்க வாய்ஸ் அப்படி இருக்கேன். ஓகேவா, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த சைட் கிராஸ் பண்ண போக வந்து அங்கே நின்று பார்த்துட்டேன்னா அந்த படி ஏறுற வந்து ஏறினா பாத்ரூம்ல வெட்டி பார்த்தான். ஆக்சுவலி அவன் நான் சொன்னதுல அவனை கொஞ்சம் லைட்டா மைண்ட்ல போல. ஏன்னா நான் சொன்னது எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஸோ அவன் வந்து பார்த்தான், எதுவுமே இல்லை இங்க. ஓகேவா, நானும் இல்லை இதுக்கு மேல நம்ம குளிச்சதே போதும்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் தொடச்சிட்டு துணி கட்டிட்டு சாப்பாடு எடுத்து ரூமுக்கு போயிட்டேன். ஆக்சுவலி அந்த டைம்ல இருந்து சில நடக்கிற விஷயம் எல்லாம் என் ரூம் நடக்கிற விஷயம்லாம் ரிலேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. சில டைம்ஸ் வந்து நான் சத்திரி நாமளும் பலை பண்ணிட்டு என் ரூம் வீட்டு பலை பண்ணிடுறேன். பக்கத்துனால போயிட்டு சில டைம்ஸ் நான் வெளியே வந்துட்டேன்னா நான் ரூம் உட்காந்துருப்பேன். கண்டனே கரெக்டாக ரூமுக்கு வரேன். அப்போதான் ஜாமான் விடுவோம். சத்திரை சாந்தி கோசமா இருக்கும், எதுவுமே ஒண்ணுமே இருக்காது. நான் வந்து உட்காருவேன், அப்போதான் ஏதாச்சும் விழுவோம் மேல இருந்து. ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். குறைஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனா அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்கும். ஒரு டைம் வந்து செம்மையா மழை பெஞ்சு இருந்துச்சு. இது வந்து காத்தாவும் இருக்கலாம். ஓகேவா, ஆனா அந்த டைம் வந்து நான் கதவு வந்து லாக் பண்ணி தூங்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து லாக் பண்ணான்னு தூங்கிட்டேன். சரி ரூம் வச்சுருந்தாங்க, உங்களுக்கு லேப்டாப்ல இருக்கு, ஸோ லாக் பண்ணிடுறேன்னு லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு மழை அடிச்சு ஊத்துது. ஆனா காத்து அடிக்குதுல, காத்து வந்து அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம், ஆனா ஷுவரா இல்ல. கதவு வந்து ஏதோ தப்பான திறந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கதவு 2 சைடு 2 மெத்த டப்புன்னு திறந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கதவு வந்து ஸ்லீட்டருக்கு வந்துருமா கீழே, அதுல இன்னமும் போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டு இருந்துச்சு. ஓகேவா, வெளியே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆனால் காத்து அடிச்சுட்டு இருந்துச்சு. சரி நம்ம கதவு சரி சாத்து லாக் பண்ணலன்னு சொல்லிட்டு கதவை செக் பண்றேன். கதவு லாக்ல தான் இருக்கு. அது லிட்டரலி லாக்ல தான் இருக்கு. அந்த பின் லாக்ல தான் இருக்கு. அப்புறம் இந்த கதை வந்து உங்க 2 பேருக்கு கலந்து சொன்னேன். ரூம்ல என்னென்ன ஜாமான் இருக்குன்னு சொன்னேன். அப்ப நீங்க ஒன்று சொன்னீங்க, நான் ஒரு ரோஜா பூ அந்த பூவோட இலையும் வச்சிருந்தேன். அது காஞ்சி ரொம்ப நாளா இருந்துச்சு. ஒருவேளை அதனாலதான் இருக்குமோ சொன்னீங்க, ஐடியா சொன்னீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ போனேன், ஒரு 2-3 நாள் ரோஜா பூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூ எடுத்து நானும் வீச்சிட்டேன். வீசினதுல இருந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு. சாமியாரு சொன்னாடுங்க, அது ரூம்ல வச்சுக்காதடான்னு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல இருந்து வாடி குழந்தை வச்சுக்க மாட்டேன். வீசுறது எல்லாமே குறைஞ்சிச்சு. அதோட கடைசி அந்த சேம் முடியும் போது ரூம் சாத்திட்டு போது அது உருவத்துக்கு பாய் சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு இதுவும் யூனி தான். என்னோட ஹாஸ்டல்ல எல்லாருமே ஹாஸ்டல் தான். என்னோட ஹாஸ்டல் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அதனால மேபி அவங்களும் கூப்பிட்டு வரலாம் போல. ஸோ என் யூனியில் என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள். ஸோ தமிழ் பசங்களாம் வந்து என்ன பண்ணோம், மணி ஒரு 9-10 போல இருக்கும். மழை பெஞ்சு ராத்திரி யாரும் தூங்கல. ஸோ என்ன பண்ணோம்
கீழே ஃபுட் ஸ்டால் இருக்கும், ஹாஸ்டல் கீழே ஃபுட் ஸ்டால் இருக்கும். அது கொஞ்சம் சுற்றி காடு, நடுவில் ஃபுட் ஸ்டால் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தோம், ஒரு 10-11 பேர்கிட்ட இருந்தோம். செம்ம மழை. ஸோ எல்லாம் விளையாண்டு முடிச்சு நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். மற்ற நாள் வேண்டாங்க, எங்கெல்லாம் டயர்டாக இருக்கும், 3 நாள் காசு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாரும் வேறு ரூம், நான் வேறு ரூம். ஸோ நான் குளிக்கிறேன், மழை வேறு நினைச்சிட்டேன். ஸோ குளிச்சுட்டு தூணும். குளிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு வாடை, ரத்தத்தில் குளிச்சா எப்படி இருக்கும், அந்த ரத்தத்துல குளிச்சா எப்படி இருக்கும் அந்த நான் சொல்றது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு லிட்டரலி வாந்தியே வந்துச்சு. அந்த வாடை நான் வாந்தியே எடுத்துட்டேன். அந்த ரத்தத்துல குளிச்சு நான் லிட்டரலி நான் என் பாடி செக் பண்ணேன், என் கீரல் இருக்கு அதுல மண்ணில் அடி என்ன பந்தி நல்லா காலை மிதிச்சேன்னா எனக்கு தெரியல. ஆனா என் பாடி எதுவுமே ஏறியில. என் பக்கத்துல யாருமே குடிக்கிறான், இத்தனைக்கும் யாராக்கா கேட்டேன், யாருமே இல்லை அந்த டைம்ல. ஏன்னா குடிக்கிறேன் என்னோட சத்தம் பைப் வந்து ரத்தத்துல குளிச்ச வாடை. நான் எல்லாம் ஷாம்புலாம் செக் பண்றேன், கரெக்டான ஷாம்பு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏதாவது தப்பா எடுத்துட்டு வந்தேன்னா என் பாடியிலும் காயில கீழே இது ரத்தம் இல்லை, உடம்பு இது கீழே இல்லை. நான் ரத்தத்தை குளிச்சா போடுறேன். இப்ப நீ ரத்தம் மேல ஃபுல்லா ரத்தமா இருக்கு, அந்த வாடை ஏன் மேல அடி. எனக்கு குளிக்கிறேன், ஆனா அப்பயே வெறுத்துருச்சு. குளிச்சுக்கிட்டே வெறுக்குது எனக்கு. நானே மேல பாக்கல, ஏதோ மேல ஓட்டல, இங்கேயே பாக்கல. அது நினைச்சு பாரு வேலை வந்து இப்படி இருக்கும். குளிச்சுட்டு தோட்டும் போது கூட கண்ணை மூடாம தான் தொட்டிக்கிட்டு இருந்தேன். தூட்டிட்டு நின்றுச்சுன்னா தூட்டிட்டு செம்ம குளிச்சு முடிச்சா ரத்தோட போயிடுச்சு. குளிச்சு முடிச்சோடனே அந்த வாடை போயிடுச்சு. ஆனா என் பாடியில இந்த ஸ்மெல் உண்டு. நான் குளிக்கும் போது மட்டும்தான் அந்த ஸ்மெல் இருந்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ற ஸ்மெல் இல்லை. அப்ப நான் போய் ரூம்மேட் கிட்ட அந்த ரூம் அது எப்படின்னா ஒரு வீட்டுக்கு 2 பாத்ரூம் இருக்கும்ல. ஸோ ஒரு ரூம்ல 2 பேர் தாங்க. ஸோ நான் அங்க எல்லாருக்கிட்ட கேட்டேன், யாராவது அங்கே குளிச்சுக்கலாம் சொல்லி. யாருமே இல்லையா, இத்தனைக்கும் அங்கே யாருமே 3 பேர் இல்லை. அங்க ஒரு பையன் மட்டும் தான் இருந்தான். அப்படி பார்த்து தண்ணி கலந்து தண்ணி சுத்தமா இருக்கு. இந்த ஸ்மெல் இல்ல 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 மறுநாள் செம்ம நாத்தம். எனக்கு அப்படி வாந்தி எடுத்துட்டேன் நான். எனக்கு நான் இத்தனைக்கும் நான் மேபி அந்த இடம் தான் நைட்டு விளையாடுறதுனால அந்த இது அதனால என் ஃப்ரெண்டு சொல்கிறேன் நல்லா பெயிண்டானு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி நடந்தது. அந்த இடம் வந்து ஒரு காட்டுப்பாதை மாதிரி இருக்கும். அங்கே தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கோகோவுக்கு அங்கே தான் நடந்து போகணும். இந்த காட்டுப்பாதை வழியாக தான் போகணும் மாட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, அந்த இடத்துக்கு போயிட்டான்ட்டு கால் கழுவாம தூங்க போயிட்டாரு. எனக்கும் நான் கால் கழுவாம தான் போனேன் அன்னைக்கு தான். ஏன்னா நானும் ஒரே இதுதான். ஸோ வந்து எனக்கும் தூக்கம் வரல. நான் என்ன பண்ணேன், எனக்கு மாதிரி மனசு எங்கள் அம்மா சொன்னாங்க கால் கழிட்டு தூங்க, அந்த மைண்டில் வந்துச்சு. நம்ம கால் பண்ணி சமயத்துக்கு வந்து கால் கழிட்டு வந்து தூக்கம் ஏன்னு தெரியல, மேஜிக்ல அது. என் ஃப்ரெண்டு கால் கழுவாம தூங்கிட்டாரு. ஆனால் தூங்கிட்டாரு. கனவுல வந்து 2 நாள் தூசா அவரை கொலை பண்ற வர மாதிரியும் ஒரு பேய் அவரை துரத்துற மாதிரியும் லைக் அவர் ஃபுல்லா அதே கனவு. அது 2 நாள் போயிட்டு வந்தாரு கால் கழுவாம. கனவுல ஃபுல்லா ரத்த கனவு தான் அவருக்கு. லைக் ஃபுல்லா பேட் இதுதான். கொள்றது அவர் சாவறது தான் ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீ கால் கழுவாம வந்திருக்க, ட்ரை பண்ணி பாரு கால் கழுவணும். அது வந்து அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் சீன். அவர் தூங்கும் லைக் எல்லாம் இப்போ எல்லாம் ஓகேலாம். ஆனால் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் தெரில அந்த வாடை வந்து இதனால வந்துச்சு. அந்த வாடை என்ன பிரச்சனையா இல்லை என் கூட ஏதாவது குளிச்சா சேர்ந்து எனக்கு தெரியல. அந்த வாடை மட்டும் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அந்த திருப்பிடிச்ச அந்த அவன் சொன்ன வாடை தான் அது. சொல்லானே அந்த மாசம் வருது. எனக்கு அவ்வளவு ரேரா தான் வந்திருக்கு. ரேராயா நீங்க? ரொம்ப பயங்கரமா நடந்தா எங்க அம்மாவுக்கு தான். ஓகேயா? ஸோ எங்க அம்மா வந்துட்டு அப்ப வந்துட்டு எனக்கா இல்லை வந்துட்டு எங்க அக்கா தரப்பு பிரெக்னெண்டா இருக்காங்களா? ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்க அப்பா லேட் நைட் ஒர்க். ஓகேயா? மணி 2 ஆச்சு போல. ஸோ 2 ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு பார்த்துருக்காங்க, என்ன கால் எடுக்க மாட்டாரு, இன்னும் வரல. ஓகேயா? ஸோ வெளியே போய் பார்த்துருக்காங்க. வெளியே போய் வந்துட்டு பார்த்தப்ப வந்துட்டு ஹால் எதுவுமே இல்லை. ஓகே, இன்னும் வாசலுக்கு போயிருக்காங்க. வாசலுக்கு போனப்போ எதுவுமே இல்லை. லைக் சம்திங் ஏதோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. பட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஃப்ளாட்ல ஆக்சுவலி. ஸோ நடந்து போகணும்னு வந்துட்டு போயிருக்காங்க இந்த படிக்கட்டுக்கிட்ட. ஓகேயா? படிக்கட்டு மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு இருட்டா இருக்கும், அங்கே வந்து லைட்டே இருக்காது. ஓகேயா? ஸோ என்னமோ ஒன்று வாடை அடிக்குதுன்னு சொல்லி செம்மையா வாடை அடிச்சிச்சு. ஓகேயா? போய் எட்டி பார்த்துருக்காங்க. அந்த பேர் சொல்லாமான்னு தெரியல, பட் நான் சொல்றேன்ல, அங்க செவத்துக்கிட்ட சாஞ்சுக்கிட்டு படிக்கட்டு கம்பி கம்பி இந்த சைட்னா செவர் இந்த சைடு. ஸோ செவத்துல சாஞ்சிட்டு பூல புலன்னு சொல்லுவாங்க. முண்டாசு கட்டிப்பாங்க.
அது வந்துட்டு லைக் சாஞ்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இவங்க லைக் அந்த நேரத்துல பிரெக்னண்டா இருந்திருக்காங்க, கத்தவும் இல்ல. அவங்க வேகமா ஓடி வந்து வீட்டுல வந்து அழுதுருக்காங்க. எல்லாரும் ஏஞ்சி பாத்துருக்காங்க. மறுபடியும் செக் பண்ணிருக்காங்க, அது தூரத்தை காணும். சோ அதான் எங்க வீட்டுல நடந்துச்சுல, எங்க அம்மாவுக்கு நடந்துச்சு. ஒரு ஊரத்தை பார்த்தனா ஒரு இதை பண்ணா பார்த்தனா அதை பார்த்த மாதிரி நீ காட்டிக்க, அப்படி அவாய்ட் பண்ணு. இன்னொன்னு எங்க ஏரியாலே நிறைய நடந்திருக்கு. எங்க அங்கிள் கூட வந்துட்டு லைக் கழுத்தி எல்லாம் பாத்திருக்காரு நடந்து போற மாதிரி. ஈவன் சம்டைம்ஸ் நானே பாத்திருக்கேன். பட் அது எனக்கு ஷூரா தெரியல அது வந்துட்டு மனுஷனா இல்ல உருவமா. லைக் பீச் பிளாக்கா இருக்கும், பிளே கிரவுண்ட் கிட்ட ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபீல் பண்ணோம், நம்ம பக்கத்துல என்னமோ நீ இருக்கிற மாதிரி. நான் அப்படி ஒத்து பார்த்துட்டே இருக்கேன், பட் எதுவுமே தெரியாது. லைக் நம்ம நின்றுட்டு இருக்கும் போது இப்ப நான் வந்து பக்கத்துல நிக்கிறேன்னா நம்மளுக்கு ஒரு இருக்காது. ஆனா ஃபீல் ஆகும். அது நார்மலா நிறைய இது எனக்கு ஒன்று நடந்திருக்கு. இதுல வந்துட்டு இவர் இன்க்ளூட் ஆயிருப்பாரு. சோஃபா இருக்குமா, ஸோ லைக் எப்படின்னா வீட்டு முன்னுக்கு இங்க சோஃபா முன்னுக்கு வாசல் இருக்கும், வாசக்கதவு. இந்த பக்கம் வந்துட்டு கண்ணாடி இருக்கும். ஆனால் அந்த கண்ணாடி வந்துட்டு ஒரு மாதிரி டிசைனா இருக்கும், சோரா இருக்கும். ஸோ அது ப்ளூவா இருக்கும். ஆள் என்ன தெரியும், ஆனால் கிளியரா தெரியாது என்ன நிக்குது எது நிக்குதுன்னு. அப்ப ஒரு கட்டம் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, மணி 11 இருக்குமா, 11:12 போகுது. அப்ப நான் ஹாலில் உட்காந்து நோட்டு பேசிட்டு இருக்கேன். போன்ல பேசிட்டே இருக்கும்போது வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு வேலை முடிஞ்சு வந்துட்டு உள்ள போயிட்டாங்க. அப்ப நானும் ஃபோன் பேசிட்டே இருந்தேன். ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு கிட்ட சிரிச்சுட்டு நேரம் பார்க்கும்போது வந்துட்டு கண்ணாடி முழுக்க ஒரு நீட்டு உருவம் இருந்துச்சு, ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி. நான் பார்த்துட்டு யோசிச்சேன், நினைச்சு யாரும் பிராங்க் பண்றாங்க. அக்கா வெளியே போயிருந்தாங்க டைம். ஓ அக்கா தான் வந்து பிராங்க் பண்ண சொல்லிட்டு அக்கா பேர் பண்ணாதீங்க அக்கா. ஆனா அந்த உருவம் வந்துட்டு நின்றுக்கிட்டே இருந்துச்சு பேசாம. அப்ப எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இது அக்கா சொல்லிட்டு வெளியே லைக் இப்படி கண்ணாடி இங்க இருக்குன்னா வாசக்கது இருக்கு. ஸோ நான் இங்கே எட்டி பார்த்தா தெரியும் வெளியே காடி எதுவுமே இல்லை. காடி இருந்துச்சா தெரிஞ்சிடும் அக்கா இருக்காங்களே. அக்கா இல்லையே சொல்லிட்டு நான் அமைதி எட்டுவேன். ஹலோ என்ன பார்த்தேன் சொன்னேன், இருநூறு. ஸோ அது நின்று இருந்தது அமைதி அங்கே நின்றது கூட பரவாயில்ல. முதுகு வந்து வந்துச்சு கத்துக்கிட்ட எட்டி பாக்குறதுக்கு. முதுவா அப்படின்னு வந்துச்சு எனக்கு. அப்படியே இன்னைக்கு இது எட்டி பார்க்க போகுது, நான் செத்தேன் அப்படின்னு. வெட்டிப்படியா வந்து கிட்ட வந்துருச்சு தெரியுமா, அந்த கத்துக்கிட்ட வந்துருச்சு. நான் இவன் என்ன பார்த்தேன் நான் சொல்றேன் 200. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கையில. லைக் நல்லவன் அந்த செகண்ட் வந்துட்டு அம்மா கூப்பிட்டாங்க என்னமோ கிஷே பண்ணாங்க. நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தோம் ஒண்ணும் இல்லை, செத்துருப்பேன். நான் அப்படியே படுக்கையா இருந்திருப்பேன். அப்படியே படுத்துட்டு நான் பாத்துட்டு நான் யோசிச்சேன். பார்த்தேன் அந்த எதுவும் ரூம் இல்ல. அப்ப என்ன செஞ்சு ரூம்னு போயிட்டு வெளியே எட்டி பார்த்தேன், யாராச்சும் இருக்காங்க. யாருமே இல்ல, அக்காவும் ஒன்னும் வரல. ஈவன் அக்கா வந்து கூட கேட்ட, அக்கா நீங்களும் அது பண்ணி அக்கா சொன்னாங்க நான் எப்ப நினைக்கணும் அது மாதிரி ஷெடியூல். ஏன்னா வீட்டு முன்னுக்கு காடு வேறையா, சோ காட்டுல இருந்து வருது, இறந்தவங்களோட வண்டிலாம் வந்துட்டு அந்த ரோட் சைடு தான் போகும். அதனால ரொம்ப கஷ்டம். சோ என்னதுன்னா வந்துட்டு என்னோட தாத்தா ரீசெண்டா இறந்தாரு. என்ன பண்ணேன், ஒரு ஆப் டெவலப் பண்ணேன். அதான் மொதல் ஆப். அது வந்துட்டு அப்புறம் பார்ப்பீங்க அந்த ஆப்பை. ஸோ அந்த ஆப் டெவலப் பண்ணிட்டு அது லைக் வந்துட்டு ஒரு ஹியூமன்லி ஃபிகர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மேபி ஷேடோ சம்திங் வந்துட்டு அது மேலே ட்ரேஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோவில் வச்சு அது ட்ரேஸ் பண்ணிடும். ஸோ லைக் நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன்ல, எடுத்துகிட்டு போயிட்டு லைக் போகிறேன் எங்கள் தாத்தா ரூமில். ஏன்னா அவர் வந்துட்டு வீட்லேயே இறந்துட்டாரு. ஓகேயா, ஸோ நான் வந்துட்டு இப்படி ரேண்டமாக இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு எதுவுமே கேப்சர் ஆகல நார்மலா. ஆனால் ஐ திங்க் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் வந்துட்டு அவர் எப்படி இறந்திருந்தாரோ அதே ஸ்பாட்ல வந்துட்டு ஒரு அந்த அவுட்லைன் இருந்துச்சு. நீ பார்த்ததான் அந்த போட்டோ இப்ப காணும். இந்த போட்டோ காணும். ஆமா நான் காய்ச்சேன். ஓகே, அந்த அவுட்லைன் போட்டோ இருந்துச்சு. அது நான் எப்படியும் சரி அந்த செகண்ட்ல எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் நான் மற்ற வீடு காமிச்சேன், இந்த மாதிரிதான் இறந்துருந்தாருன்னு. அவங்களும் பார்த்துட்டு ஆமான்னு. அதுக்கப்புறம் இல்ல 16 நாள் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு கதையை மூடிட்டாங்க. 16 நாளுக்கு அப்புறம் ஒன்னும் இல்லை. பிகாஸ் நம்ம இறந்தவங்க வந்து 16 நாள் வந்து இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அதெல்லாம் கன்னடில சொல்லிருப்பாங்க. ஆமா, நான் கன்னடில பார்த்தா தெரியும். இது வந்து அவரோட இது. அடுத்து வந்து நாங்க 3 பேர் இது வந்து மார்ச் 27 நடந்த. சோ வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து எதுவுமே நடக்கல. செகண்ட் நாங்க தங்கின இடமே ஒரு தாராளமான இடம், பூசு புதுசு வேலை சீப் வேற. நாங்க அந்த மைண்ட் செட்ல நாங்க போயிட்டோம். ஜோக்கா இடம் இல்ல, ஆனா பக்கத்து பில்டிங் எல்லாம் செட்டிட்டு இருந்தாங்க, அப்ப கட்டிட்டு இருந்தாங்க, ரெனோவேஷன் என்னமோ கட்டிட்டு இருந்தாங்க. இடம் ஜோக்கா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டோம். நாங்க
ஸோ நாங்க என்ன ஆச்சு 2 ரூம் தான் கிடைச்சு. ஒரே ஃப்ளோர்ல கட்ட முடியல. ஸோ ஒரு ரூம் 2 பேர் தங்க முடியும். ஸோ 3 பேருக்கு 2 ரூம் நாங்க எடுத்துட்டோம். ஒரு நாளைக்கு ஃபுல்லா எங்க ரூம்ல இன்னொரு ரூம்ல நாங்க அப்படிதான் இருந்தோம். ஃபுல்லா சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு படம் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வேற ஃப்ளோர். எங்க ஃப்ளோர் வந்து 25 கிட்டத்தட்ட ஒரு 10 ஃப்ளோர் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வந்து நாங்க ஒரே ஃப்ளோர் கிட்ட கொடுக்கல. அப்ப அப்படியே கொடுத்துருக்கோம். நாங்க தப்பிச்சிருப்போம். சீப்பா கிடைக்குது, வேற வழி இல்ல. ஸோ வந்து அவன் கொடுத்துட்டான். 25வது ஃப்ளோர், நாங்க வந்து 33வது ஃப்ளோர். ஸோ நாங்க அன்னைக்கு அந்த செகண்ட் நைட்டு நாங்க வந்து எங்க ரூம்ல வந்து நைட்டு மணி ஒரு 3 இருக்கும். எல்லாம் கேம் விளையாண்டு நாங்க வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் வரோம். அந்த இடம் பிரச்சனையா இல்ல அந்த ஹோட்டல் அப்படியான்னு தெரியல. போன கடை கிட்ட இருந்து பக்கிங் கிடைக்கல. நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க உள்ளுக்கு போயிட்டு பக்கிங் போட்டு வந்தானுங்க. பக்கிங் ஆக்சுவலி அந்த இடமே இந்த குப்பை எடுக்கிற இடம். அப்புறம் ரொம்ப ஒரு பேட் வைப்ல தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்க்கிங் கிடைச்சா போது சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா அப்ப கொஞ்சம் வெளிச்சமா இருந்துச்சு. வந்து பார்த்தா தெரியுது இப்படி இருட்டா இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல நாங்க போட்டோமா அதனால தெரியல. ஸோ என்ன ஆச்சு இப்படி பாத்தீங்கன்னா இவன் தூங்கிட்டான். இவன் தூங்கிட்டான். ஸோ நாங்களும் எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரூம் போய் தூங்கிடுவோம் தூங்கட்டோம்னு சொல்லிட்டு நல்லா டயர்டா எழுந்திரிச்சு சுத்தலாம் பண்ணிட்டு லிஃப்ட் அந்த ஃப்ளோரே ஒரு மாதிரி எங்க ரூமுக்கு போனோம். அதாவது 25வது ஃப்ளோர்ல இருந்து 33வது ஃப்ளோருக்கு போனோம். ஸோ நாங்க லிஃப்ட்டுக்கு நடந்து வந்துட்டு நாங்க லிஃப்ட் தட்டிட்டோம். மேல பட்டன் தட்டிட்டோம். வச்சுட்டு எங்க ஃப்ளோர் இல்ல வெளியே பட்டன் இருக்கல தட்டிட்டோம். லிஃப்ட் வருது. உள்ள வந்துட்டோன்னே கவு தட்டுது. உள்ள வந்துட்டோம். எங்க ஃப்ளோர் நம்பர் தான் தட்டணும். இது தட்ட முடியும். எங்க எக்ஸஸ் கார்டை வச்சுட்டு நாங்க 33வது ஃப்ளோர் 33 நம்பர் மட்டும் வேற தண்ணினா வராது. 33வது ஃப்ளோர் ஸ்விமிங் பூலோட அப்புறம் லாபி அதான் வரும். ஸோ நல்லா வச்சுக்கோங்க. 33வது ஃப்ளோர் தட்டணும். தட்டியாச்சு. கதவும் அழகா மூடிடுச்சு. ஒரு செகண்ட் இருக்கும். மறுபடியும் அழகா திருப்பி திறந்துச்சு. 29வது ஃப்ளோர் தட்டுச்சு. நானும் நான் பாத்துட்டேன். அந்த ஃப்ளோர் தட்டு அந்த கேக்குறீங்களா அந்த லைட் மட்டும் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன். தட்ட முடியாது. ஏன்னா அந்த எக்ஸஸ் கார்டு வந்து ஒரே ஒரு தட்ட முடியும். 3 தான் கடைசியில லாபி ஸ்விமிங் பூல் அப்புறம் உங்களோட ஃப்ளோர். இது 29 நம்பருக்கு தட்டிடுச்சு. நான் பாக்குறேன் நம்ம தட்ட முடியாது. 29ல யாராச்சும் தட்டி இருக்கணும். யாராவது அந்த காட்டை பாய்ச்சி தட்டி இருந்தாதான் அங்க இல்லையே அந்த ஃப்ளோருக்கு போலியே. இங்கதான் அந்த பட்டன் வந்து 29வது ஃப்ளோர் தட்டுது. இங்க அப்படி பார்த்தா நம்ம லாஜிக்கலி பார்த்தா தட்ட முடியாது. அப்படியே டெக்னிக்கல் இஷ்யூவா இருந்தாலும் நாங்க தட்டும் போது உடனே தட்டி இருந்தா அது வேற கதை. நாங்க தட்டும் போதே அந்த நம்பர் வந்துருச்சுன்னா மேபி ஸ்விட்ச் ப்ராப்ளமா இருந்திருக்கும். நாங்க ஏதாவது நினைச்சுக்கலாம். நாங்க தட்டிட்டு சாத்திட்டு மறுபடியும் திறந்து அந்த நம்பர் தட்டினா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை. நாங்க என்ன பண்ணோம், சரி யாராவது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம், அந்த நம்பரை டபுள் கிளிக் பண்ணா நம்பர் போயிடும். டபுள் கிளிக் பண்ணிட்டோம். மறுபடியும் சாத்திருச்சு. மறுபடியும் அதே ஒரு செகண்ட் கழிச்சு மறுபடியும் வந்து இருக்க மாட்டேன். நான் இவனை பாக்குறேன். அது அந்த செகண்ட் என்ன பார்த்தேன், நான் மறுபடியும் நம்பரை பார்த்தேன். இன்னும் ஒரு டைம் 2-3 மணி இருக்கும். அந்த டைம் நடந்த விஷயம் அது. ஆமா. சோ அந்த நான் பாக்குறேன், என்ன பாக்குறேன், அந்த நம்பரை பாக்குறேன், வெளியே என்ன நினைச்சு தெரியுமா, அந்த நம்பர் தட்டினோடனே சாத்திச்சு. ஆனா மறுபடியும் திறந்து எங்களை கன்சிடர் மேல போ உள்ள லைக் அது திறந்து நான் தண்ணோடனே சாதி சொல்லுது. அங்க என்ன பண்ணணும், சரி என்ன பண்ணுவோம், கடைசி அதை ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா படிதான் எடுத்தோம், இல்லைன்னா வேற லிஃப்ட் ஏதாவது ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு அந்த நம்பர் மேலே டபுள் கிளிக் பண்ணி நம்பர் வச்சா வெளியே வந்துட்டு சரி மறுபடியும் உள்ள போய் பார்ப்போம், வலது கடைச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மறுபடியும் காட்டெல்லாம் தட்டிட்டு 30 நம்பர் தட்டிட்டோம். 33 தட்டிட்டோம். அதுச்சு அப்பாடா மறுபடியும் தொலைச்சுவாரு. ஐயோ வா கிளம்பே. வெளியாவே கன்ஸ்ட்ரக்ஷன் லிஃப்ட் இருந்துச்சு, அதெல்லாம் ஏறிக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லிஃப்ட் ஒரு பேய் இது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கது வந்து முன்னுக்கு திறக்காது, பின்னாடி திறக்கும், பின்னாடி சுத்திட்டு வரணும். அது தொகுதுன்னு போவோம். வேற எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் ஐயோ இன்னைக்கு நம்ம முடிஞ்சு நினைச்சேன். போச்சு நீ சுத்தம், அதான் நினைச்சேன் நீ போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதான் அந்த ஃப்ளோர் எங்க ஃப்ளோரும் வந்துருச்சு. அப்போ அதான் 3 நேரம் ரூமுக்கு நப்பாட்டு வெளியே எங்க சப்பாத்தி வர போடல, எப்படி ஓடுற தப்பாத்தி வச்சுக்கிட்டு நினைச்சு பாருங்களா. நீங்க தனியா இருக்கீங்க, எனக்காவது பரவாயில்ல, இங்க இருந்தான் தனியா இருந்தா இவன் தூங்கிட்டான்.
இது வேற கீழே என்ன கீழே போக மாட்டான், இவனுக்கு வந்து கவுந்ததுதான். ஆனா இவனுக்கு நடக்கல, எனக்கு இன்னும் நடந்துச்சு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டேல ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா அப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன், படிப்புக்கு கிளாஸ் ஒன்லைன் கிளாஸ். ஸோ வந்து நான் எந்திரிச்சிட்டு கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் டேபிள் இருக்கும், இன்னும் பெருசு. நான் லேப்டாப் வச்சிருக்கேன். லேப்டாப் வச்சுட்டு கிளாஸ் என்னோட கான்சென்ட்ரேட் பண்ண தூக்கம் தள்ளுது. எனக்கு ஆடி விட்டு வந்திருக்கேன். ஸோ தூக்கம் தள்ளுது. நான் என்ன பண்ணேன், அப்படியே தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டு இருக்கேன். இவனுக்கு தெரியாது, அவன் தூங்கிட்டு இருக்கான். மெத்த அங்க இருக்கு, அந்த டேபிள் இங்க தனியா இருக்கும், பெருசு ரூம். டீச்சரோ இப்படி தூங்கிட்டு இருக்கோம், படிச்சு உப்பு இருக்கும். வாங்க ஏத்திரியா கிளாஸ் எடுத்து எனக்கு போச்சுச்சு பாரு. நான் தூங்கிட்டு இருக்கான். அடுத்து இவன் தட்டினானே, என்னடான்னு கேட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தானே. ஸோ நான் நினைச்சேன் இது பார்த்து யாருமே இல்லை. நான் இப்போ கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, பக்கத்துல காதுகள் இப்படி தட்டு நினைச்சேன். சரி சரிப்பட்டு வராது, முடிச்சிருக்க வேணாம், திரும்பி போய் தூங்கிடுவேன். ஒன்னாம் கிளாஸ் வந்து போனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் சொன்னேன். இவனுக்கிட்ட கதையை சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு. அதோட எப்போ உனக்கு நினைச்சேன் எது சொல்றேன், நடுராத்திரி தெரியுமா? இது வந்து லிஃப்ட்ல நடந்துச்சு. இது வந்து எங்க 3 பேருக்கு ஒரு நடந்த மாதிரி இருக்கு. ஒரே டைம் லைன்ல, வேற ஒரு பிளேஸ்ல. தூங்கிட்டான். சோ நாங்களும் போயிட்டோம். இவன் தூங்கி நாங்க போன அந்த டைம்ல லிஃப்ட்ல நடந்ததும் இதுல வந்து ஒரே டைம் தான் ஆல்மோஸ்ட். அதுவும் ஓகே. இந்த நம்ம 3 பேர் நடந்தது நம்ம அலியன் ஏதாவது போஸ்ட் பண்றதுக்கு ஒரு நாள் இன்னைக்கு. அதேதான். ஆமா ஆமா, நாங்க எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். மறுநாள் ஃபைனல் ப்ரீ அது பாத்துக்கிட்டு இருந்தோம். மச்சான் ஓகே எடிட் பண்ணி முடிச்சாச்சு, கிளம்புறோம்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றோம். அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தூங்கிட்டு இருந்தேன் நானு, திடீர்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, துகுதுன்னு ஊத்துருச்சு. எழுந்து நான் போனை தேடுறேன், எங்கடா போனேன்னு. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் இருந்துச்சா. நடந்து பாத்ரூமுக்கு போனலா, காலி கழுவணும்னு. ஓகேவா, 3 பேரும் காலி கழுவுல. அங்க அந்த நைட்டு போயிட்டு வந்து நாங்க 3 பேரும் காலி கழுவு பாத்ரூம் இந்த சைடு போறோம். பாத்ரூம் கிட்ட, அந்த பாத்ரூம் கிட்ட ஏதோ ஒரு உருவம் இருக்கிறவங்க இருந்துச்சு. தூக்கத்துல என்னோட நான் தூக்கத்துல இருந்தேன், செம்ம தூக்கத்துல இருந்தேன். ஓகேவா, சோ அதனாலயே எதுவும் சொல்லிட்டு நான் அப்படியே யோசிக்கல. போனேன், என்னமோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டு தட்டுன்னு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. காலு கழுவும் போது என்னமோ பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சக்குன்னு காலை கழுவி காலை தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வெட்டில கொஞ்ச நேரம் சாஞ்சேன். செம்ம தூக்கமா இருந்துச்சு. சாஞ்சி கொஞ்ச நேரம் பார்த்து கண்ணை மூணுக்காக எப்படி தூங்கிட்டு தூங்கிட்டானா. அதே டைம்ல தான் இவங்க 2 பேருக்கு லிஃப்ட் நடந்துருக்கு கதை. ஆனா நம்ம உடனே கால் பண்ணிட்டோம். ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. படுத்தான் வர எதிர்க்க உடனே தெரிஞ்சிச்சு. அதான் டைம் நல்லா மாட்டுக்கு ஒரு சூடு. அந்த பெரியவங்க சொல்றாங்க, வெளியே ரைட்டு போயிட்டு வந்தா காலை கழுவி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். பட்டாச்சு எல்லாருமே போட்டு அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அட்டாச் பண்ணோம். அந்த போட்டோ முத வாட்டி பார்த்து நானே பயந்துட்டேன். எக்ஸாக்டா சொன்னா ப்ராசஸ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு கட்டம் நிப்பாட்டு, கேமரா நிப்பாட்டு ஒரு அடி அடிச்சேன். என்னாச்சு அப்புறம் தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவன் பேசும்போது அவன் பேக்ரவுண்ட்ல கேமரா மூலியமா பார்த்தேன், என்னமோ கிராஸ் பண்ணிடுச்சு.